நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு பழைய கிழவர் ஒரு புதிய உலகம். ஆதவன் எழுதிய சிறுகதை. ஒலி வடிவில் வழங்குபவர் கிரி. டர் என்று கனவேகமாக சீறி பாய்ந்து வரும் மோட்டார் சைக்கிளின் ஓசை, தரையின் அதிர்வு. நாகராஜன் பதற்றத்துடன் அவசரமாக நடைபாதை மீது தாவி ஏறினார். ஆம், அதே இளைஞன்தான். மோட்டார் சைக்கிள் செயலற்று போக வைக்கும் மூர்க்கமான ஓசையை உமிழ்ந்தவாறு அவரை அடித்து தள்ளிவிடும் போல, சின்னாபின்னமாக்கிவிடும் போல தோன்றியது. ஒரே கணம்தான். அதோ அவனும் அவனுடைய வாகனமும் தூரத்தில் சென்று மறைந்துவிட்டன. அவருக்கு படபடப்பு அடங்குவதற்கு சில வினாடிகள் பிடித்தன. அவர் மனத்தில் அந்த இளைஞன் பால் மீண்டும் வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டது. அவன் வேண்டுமென்றேதான் இப்படி செய்கிறான் என்பதை அந்த கணம் மறுபடி ருசுப்படுத்தியிருந்தது. அவர் வீட்டை விட்டு வெளியே இறங்க வேண்டியதுதான் தாமதம். உடனே அவனுடைய மோட்டார் சைக்கிள் எங்கிருந்தோ அவரை துரத்திக் கொண்டு வந்து விடுகிறது. அவனை பதற்றமடையச் செய்வதில் அவனுக்கு ஒரு குரூரமான மகிழ்ச்சி கிடைப்பதாக தோன்றுகிறது. உருப்படியான எதிலும் தீவிர பிடிப்பில்லாமல், நம்பிக்கை இல்லாமல், ஆழமான எதனுடனும் தம்மை முழுமையாக சம்பந்தப்படுத்திக் கொண்டு அதன் விளைவுகளை சந்திக்க துணிவில்லாமல் தாமே உருவாக்கிக் கொண்ட ஒரு நிர்பந்தமான சலிப்பில் உழலும் இக்கால இளைஞர்களுக்கு இதுபோன்ற பொறுக்கித்தனமான முறைகளில்தான் மனக்கிளர்ச்சியையும் பரவசத்தையும் உருவாக்கிக் கொள்ள தோன்றுகிறது. தம்மை நிரூபித்துக் கொள்ள தெரிகிறது. அவருடைய பதற்றம் அவனுக்கு ஒரு LSD. அவனுடைய உப்புமா வாழ்க்கையில் அவர் ஒரு ஊறுகாய். இல்லை, இது அவ்வளவு சரியான உருவகம் இல்லை. அவன் ஒரு பஞ்சாபி இளைஞன். உப்புமா அவருக்கு இருப்பதைப் போல அவனுக்கு சலிப்பின் சின்னம் இல்லை. வேறெந்த விதமான சின்னமும் கூட இல்லை. ரொட்டி என்று வேண்டுமானால் சொல்லலாம், அல்லது பூரி அல்லது சமோசா. அவர் சலூனை அடைந்த போது வாசலில் இருந்து ஒரு பையன் முள்ளங்கியை பேனா கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நறுக்கி வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தான். அவர் உள்ளே நுழையும் போது அவரை அலட்சியமான ஒரு பார்வை பார்த்தான். வீம்புக்கு இழுக்கும் பார்வை. அல்லது முள்ளங்கி என்று தன் முந்தைய நினைவின் தொடர்ச்சியாக அவனை பார்த்ததும் அவர் சேர்த்து கொண்டார். முள்ளங்கியை நேரடியாக பல்லால் கடித்து தின்று அவனுக்கு அழுத்திருக்க வேண்டும். எனவே கத்தியால் நறுக்கி தின்னுகிறான். சலூனில் அந்த முள்ளங்கி பையனை தவிர இன்னமும் 4-5 பேர் காத்திருந்தார்கள். இருவர் நடுத்தர பிராயத்தினர், வேறு இருவர் அவரைப் போல 60இன் வாசலில் இருப்பவர்கள். இவர்களை அங்கே பார்த்ததில் அவருக்கு ஆச்சரியம் உண்டாகவில்லை. ஆனால் முள்ளங்கி பையனையும், புகைப்பிடித்தவாறு பிலிம்பேரை புரட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்த இன்னொருவனையும், இவனுக்கு முள்ளங்கையை விட 2-3 வயது அதிகம் இருக்கும், பார்த்துதான் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சலூனுக்கு வந்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்ததை தலைமயிரின் அடர்த்தி மூலம் பறைசாற்றிக் கொண்டு அந்த பிராயத்து இளைஞர்களிடமிருந்து வேறெந்த விதத்திலும் கூட மாறுபட்டவர்களாக இல்லாமல் இருந்தார்கள். இன்று திடீரென்று அவர்கள் ஏன் சலூனுக்கு வர வேண்டும் என்று அவர் யோசித்தார். ஒருவேளை யாருடன் Sample complete. Ready to continue?